السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் நாமெல்லாம் இந்த ஒற்றைப்படை நாளிலே இரவு தொழுகையினை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இங்கே குழுமியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் கூறக்கூடிய இல்லற நெறிகள் பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இஸ்லாம் கணவன் மனைவி என்ற இரு சாராரில் கணவனுக்கு சில கடமைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொல்லி அந்த கடமைகள் இரண்டு வகையாக இருக்கின்றன அப்படின்னு சொன்னோம். பொருள் சார்ந்து இருக்கக்கூடிய கடமைகள், இன்னொன்று பொருள் சாராத கடமைகள். பொருள் சார்ந்த கடமைகளை பற்றி நேற்று பார்த்தோம். பொருள் சாராத கடமைகள் என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் சில கடமைகளை இஸ்லாம் கணவன்மார்களுக்கு ஆண்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அதுல அந்த கடமைகள்ல ஒண்ணு என்னன்னு சொன்னா, தான் கைப்பிடித்து கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கக்கூடிய அந்த மனைவியை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது இருக்கிறதே, இஷ்ரத் என்று சொல்வார்கள். மகிழ்ச்சியோடு நல்லுறவோடு நடத்துவது இருக்கிறதே, அது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அதற்கு அழகிய முன்மாதிரியாக இருந்தது என்று சொல்லி ஒரு சில உதாரணங்களை நேற்று பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவிமார்களை எப்படி நடத்தினார்கள் என்று பார்க்கிற போது, நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடைய ஒவ்வொரு உணர்வையும் அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அவருடைய உணர்வுகளை மதிப்பிட்டு வைப்பது இருக்கிறது, அது பெரிய விஷயம். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாம அவர்களது தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க முடியாது. அவருடைய உணர்வுகளை புரியாத ஒரு கணவரால் சரியாக அவர் கடமைகளை செய்ய இயலாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய மனைவிமார்களுடைய உணர்வுகளை நன்றாக அவர்கள் மதிப்பிட்டு வைத்திருந்தார்கள், புரிந்து வைத்திருந்தார்கள். அதற்கு உதாரணமாக பார்க்கணும்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு இடையிலே அங்கே நடைபெறக்கூடிய ஒரு உரையாடலை நாம் அதை கேட்டோம்னு சொன்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியினுடைய உணர்வை எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்லுவாங்களாம், ஆயிஷா, நீ எந்த நேரத்துல என் மேல என்ன செய்ய திருப்தியா இருக்கிறங்கிறது எனக்கு தெரியும், எந்த நேரத்துல வந்து என் மேல நீ கோபமா இருக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீ எப்பப்ப என் மேல கோபமா இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், எப்படி எனக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா என் மேல இருக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, குல்து ஒமன் மின்னைன தாரிஃபு தாலிக், அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க? உங்க மேல நான் கோபத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் தெரிஞ்சுக்கிறீங்க? அதே மாதிரி உங்க மேல நான் சந்தோஷமா இருக்கிறேன் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ என் மேல மகிழ்ச்சியா இருக்கிற, என் மேல திருப்தியா இருக்கேன்னு சொன்னா உன் பேச்சுல என்ன வார்த்தை தெரியுமா? அரபிகள் புற சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் அந்த சத்தியத்தை போட்டு சொல்லுவாங்க. சத்தியம் இல்லாம வார்த்தையே வராது. மூச்சுக்கு 300 தடவை சத்தியம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய பழக்கம் இருந்துச்சு, ஆயிஷா ரலியல்லாஹு பழக்கம் இருந்துச்சு. என் மேல நீ சத்தியம் மகிழ்ச்சியாக இருக்கிற, சந்தோஷமா இருக்க, என் மேல எந்த அதிருப்தியும் இல்லை அப்படிங்கிற நிலையில் இருக்கும் என்று சொன்ன, அப்படி எப்படி சொல்லுவ? லா ரப்பி முஹம்மத், என் அருமை கணவர் முகம்மதினுடைய இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வ? நீ ஒரு லா ரப்பி முஹம்மத், முகம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்லுவாய். அதே மாதிரி அதே நேரத்துல என் மேல நீ அதிருப்தியா இருக்கிற, கோபமா இருக்கிறேன்னு சொன்ன, என் பேரை கூட யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி என் பேரை டைவர்ட் விட்டு என்ன செய்வது தெரியுமா? லா ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று நீ உடைய வார்த்தையை மாற்றி பேசுவதை நான் உணர்ந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கணவர் மேல கோபமா இருந்தா ஒரு பேரை கூட யூஸ் பண்றது இல்ல. லா ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய ரப்பு மேல சத்தியமாக சொல்றேன் அப்படின்னு நீ சொல்லக்கூடிய வார்த்தை வைத்து நான் புரிந்து கொள்வேன், நீ என் மேல ஏதோ கோபத்தில் இருக்கிற அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிடுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப கூட ஆயிஷா ரலியல்லாஹு விட்டு கொடுக்காம சொன்னாங்க, அஜல் சரிதான், உண்மைதான், ஆனால் வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையிட்டு அல்லாஹ்வின் தூதரை நான் சொல்லுகிறேன், மா அஹ்துரு இல்லா இஸ்மக, உங்களுடைய பெயரைத்தான் நான் வெறுப்பேனே தவிர உங்களை நான் வெறுக்க மாட்டேன். அப்ப கூட நான் கைவிடுறது யாரை தான் விட்டேன்? உங்க பேரை, உங்க மேல கோபமா இருந்தாலும் உங்க பேரை தான் யூஸ் பண்ண மாட்டேன் தவிர உங்களையே கைவிடக்கூடிய நிலைக்கு நான் நினைச்சு போக மாட்டேன் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் இடம் வச்சிருப்பதை பார்க்கிறோம். இங்க பல விஷயம் இந்த ஹதீஸ்ல நமக்கு தெரியும். ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா,
மனைவியுடைய பேச்சை வைத்துக் கொண்டு அந்த பேச்சில் தன் மீது திருப்தியாக இருக்கிறாரா அல்லது கோபமாக இருக்கிறாரா என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமை எல்லா கணவருக்கு இருப்பதில்லை. நீ என்ன சொல்றனே புரிய மாட்டேங்குது எனக்கு.